நான் வந்து இந்த ஊர் தான். நான் அருணாச்சலால வந்து ஃபைனல் இயர் இப்போ படிக்கிறேன். நாங்க வந்து இப்போ என்னன்னா ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து கடந்த 2 வருஷமாவுமே இதே மாதிரி தான் பண்ணோம். இந்த வருஷம் இதை வரைக்கும் இன்னும் எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஃபைனல் இயர் இல்லையா, ஸோ வந்து எங்க கிளாஸ்ல வந்து கடந்த 3 வருஷமாவே நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொரு சாப்பாடு விதமா கொண்டு வந்து சத்ய சாப்பாடு எங்க கிளாஸ்ல நாங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய மெமரிஸ் இருக்கு. அப்புறம் வந்து அருணாச்சலா காலேஜ்ல எப்படி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபன்னு நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் அதே மாதிரி நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னா, இந்த திருவாதிரை டான்ஸ் நாங்களாம் திருவாதிரை டான்ஸ் ஆடி அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் டான்ஸ் பாட்டுலாம் போட்டு நல்லா என்ஜாய்மெண்டா போச்சு. ராஜலட்சுமி. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து இப்படி ஓணம் செலிப்ரேஷன்லாம் வந்து இருக்காது. இங்கே வந்து இங்கே வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு எல்லாமே இந்த கல்ச்சர் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி அத்தைப்பூ கோலம் பூவால கோலம் போட்டு மாவெளி வேஷம்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து ஆடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அக்ஷி ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு எங்க அருணாச்சலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடினாங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தியோட அவருடைய மக்களை வந்து காண்றதுக்கு வேண்டி ஒரு நாள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுகிட்ட கேட்டதாட்டு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை பேஸ் பண்ணி தான் நடத்துறாங்க. இது வந்து அறுவடை தினம்தான். எப்படி வந்து நம்ம பொங்கலை வந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி மலையாளிஸ் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அவங்களுக்கு என்ன பண்டிகை வந்தாலும் நமக்கு நிறைய பண்டிகை இருக்கு. பொங்கல், தீபாவளி, அதுக்கு பிறகு கார்த்திகை தீபம் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம். ஆனா அவங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி அவங்களுக்கு முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகை, அதாவது காணம் விற்றாயாலும் ஓணம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல மலையாளிஸ் இன்னைக்குமே ஓணம் கொண்டாடி இருக்காங்க. அந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தமிழர்களும் வந்து கொண்டாடுறாங்க. பொதுவா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து முன்ன காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க திருவிதாங்கோடு சமஸ்தானத்துக்கு கூட வந்து ஜாயின் பண்ணி இருந்ததுன்னு. அதனால அந்த கலாச்சாரத்தை இன்னைக்கும் மக்கள் பின்பற்றுறாங்க. இது சங்ககால இலக்கியங்கள்லயும் வந்து இருக்கு. இந்த அரவணை தினம் அந்த மக்களோட சேர மன்னர்களோட சேர்ந்து கொண்டாடினதா அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கும் கொண்டாடுங்க. அரசுவை உணவுகளை உண்டு அத்தம் முதல் பொன்னோணம் திருவோணம் வரைக்குமான 10 தினங்களை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இப்ப வந்து எல்லா கல்லூரி, அதாவது பள்ளிகள்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி இந்த விழாவை வந்து ரொம்ப விமர்சனையா கொண்டாடுறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு எங்க அருணாச்சலா காலேஜ்ல அந்த மகாபலியோட வேஷம் போட்டு பிள்ளைங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அரசுவை உணவு வகைகளை வந்து வச்சு இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு அத்தைப்பூ கோலம் போட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இன்றைய தினத்தை வந்து கொண்டாடி முடிக்கிறாங்க. நன்றி. என்னோட பேர் சௌமியா.